கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பட்டப்பகலில் மனைவியை சரமாரியாக சுட்டுத் தள்ளிய கணவன் போலீசில் சரணடைந்துள்ளார். மனைவி மீதான சந்தேக வெறி கணவனை கொலை செய்யும் அளவுக்கு தூண்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? 35 வருடங்களுக்கு முன் வெளிவந்த புரியாத புதிர் ஐ நோ ரகுவரன் சினிமாவில் மட்டுமல்ல, தற்பொழுது பெங்களூருவிலும் பிறப்பெடுத்து வந்தது போல ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மனைவி மீதான சந்தேக வெறிக்கு இலக்கண வகுத்த இந்த பெங்களூருவைச் சேர்ந்த ஐ நோ ரகுவரன் செய்திருக்கும் காரியம் கொஞ்ச நஞ்சமல்ல. செய்து வந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மனைவியை மறைந்திருந்து வேவு பார்த்து வந்த இந்த பெங்களூரு ரகுவரன் கடைசியில் செய்த காரியம் கர்நாடகாவையே கதிகலங்க வைத்துள்ளது. யார் இந்த பெங்களூரு ஐ நோ ரகுவரன்? சந்தேக வெறியில் அவர் செய்த கதிகலங்க வைக்கும் காரியம் என்ன? சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 40 வயதான பாலமுருகன் என்பவர்தான் பெங்களூருவைச் சேர்ந்த ஐ நோ ரகுவரன். நன்கு படித்து சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து வந்த இவர் புவனேஸ்வரி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் பிறக்கும் வரை பெரிதாக எந்த ஒரு சண்டையும் வரவில்லை. புவனேஸ்வரி அரசு வங்கி ஒன்றில் துணை மேலாளராக பணியாற்றி வந்ததால் கணவருக்கு நிகராக சம்பாதித்து வந்துள்ளார். இந்த சூழலில் தான் புவனேஸ்வரி மீது லேசாக பாலமுருகனுக்கு சந்தேகம் உழைத்திருக்கிறது. நேரம் கடந்து வீட்டிற்கு வருவது, கண்ட நேரத்தில் செல்போனில் பேசுவது, எந்நேரமும் வாட்ஸ்அப்பில் சாட்டிங் செய்வது என மனைவியின் செயல்கள் பாலமுருகனின் மண்டைக்குள் வண்டு புகுந்து கொடையாய் கொடைய ஆரம்பித்திருக்கிறது. அவர் எங்கு போகிறார், எப்பொழுது வருவார் என்பதை கூட கூறுவது இல்லை. இதனால் சாதாரண பாலமுருகனாக இருந்தவர் படிப்படியாக ஐ நோ பாலமுருகனாக மாறியிருக்கிறார். மனைவி எங்கு போகிறார், யாரை பார்க்கிறார், யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கண்காணிக்க ஆரம்பித்தார். இதனால் தான் பார்த்து வந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் வேலையை சரியாக பார்க்க முடியவில்லை. அதனால் அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மனைவியை பின்தொடர்வதே தனது தலையாய கடமை என்ற நிலைக்கு சென்று விட்டார். மனைவி யாருடனோ தொடர்பில் இருக்கிறார் என உறுதியாக நம்பிய பாலமுருகனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. மனைவியுடன் அடிக்கடி கடும் தகராறில் ஈடுபட ஆரம்பிக்கிறார். நின்றால் சண்டை, நடந்தால் சண்டை, உட்கார்ந்தால் சண்டை, எழுந்தால் சண்டை என தினம் தினம் சண்டை 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 என நாள் முழுவதும் சண்டை தினமாக மாறியது. கணவன் வேலைக்கும் செல்வதில்லை, சந்தேக வெறி தலைவிரித்தாடுகிறது. தினசரி வீட்டிற்கு வந்தாலே சண்டை. இந்த சூழலில் வாழ்ந்து வந்த புவனேஸ்வரிக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்ற நிலைக்கு சென்ற புவனேஸ்வரி தனது 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு கணவரை பிரிந்து செல்ல திட்டமிட்டார். அதன்படி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு புவனேஸ்வரி வேறு ஒரு கிளைக்கு பணியிட மாறுதல் பெற்றுக்கொண்டு கணவரிடம் சொல்லாமல் ரகசியமாக சென்று விட்டார். ஒயிட்ஃபீல்ட் என்ற இடத்தில் இருந்து ராஜாஜி நகர் பகுதியில் புதிய வீடு எடுத்து குடியேறிவிட்டார் புவனேஸ்வரி. இதனால் கோபத்தில் கொந்தளித்த பாலமுருகன் பைத்தியம் பிடிப்பது போல தெரு தெருவாக தேடியிருக்கிறார். ஒரு வழியாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் புவனேஸ்வரியின் புதிய வீட்டை கண்டுபிடித்தார். உடனே அந்த வீட்டிற்கு அருகிலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்த பாலமுருகன் தனது மனைவியின் நடத்தையை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்துள்ளார். புவனேஸ்வரி எந்த ஆணுடன் பேசினாலும் அது அவரது காதலனாக இருக்குமோ என்கின்ற நினைப்பு ஐ நோ பாலமுருகனை கொல்லாமல் கொன்று வாட்டி எடுத்திருக்கிறது. இந்த சூழலில் தான் கடந்த வாரம் விவாகரத்து கோரி பாலமுருகனுக்கு நோட்டீஸ் ஒன்று வந்துள்ளது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத பாலமுருகன் ஆத்திரம் தலைக்கேறி கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். இறுதியாக தனது மனைவியை துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவது என்கின்ற முடிவுக்கே வந்துள்ளார். அதற்காக துப்பாக்கி ஒன்றை வாங்கிய அவர் தனது மனைவி வேலை முடிந்து வழக்கமாக செல்லும் சாலையில் ஓரமாக காத்திருந்தார். புவனேஸ்வரி வழக்கம் போல மாலை நேரத்தில் வேலை முடிந்து சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரது வருகைக்காக காத்திருந்த பாலமுருகன் தன் மனைவி அருகில் வந்ததும் தன்னிடம் இருந்த துப்பாக்கியால் 4 முறை அவரை நோக்கி சரமாரியாக சுட்டிருக்கிறார். இதில் 2 தோட்டாக்கள் புவனேஸ்வரியின் தலையில் பாய்ந்தன. மற்ற 2 தோட்டாக்கள் கை மற்றும் தோள் பகுதியில் பாய்ந்தது. துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் அலறி அடித்து ஓடினர். புவனேஸ்வரி ரத்த வெள்ளத்தில் சரிந்தவுடன் பாலமுருகன் மாகடி சாலை காவல் நிலையத்திற்கு நடந்தே சென்று துப்பாக்கியுடன் சரணடைந்தார். மனைவி மீதான சந்தேக வெறியில் கணவன் பட்டப்பகலில் சரமாரியாக சுட்டுத் தள்ளிய சம்பவம் பெங்களூருவை உலுக்கி எடுத்துள்ளது.